மணிமேகலையை பத்தி சொல்லணும். இரு சொல்றேன். தங்கதுரை சொல்லாம வேணாவா? மணிமேகலை குக்கிங்குள்ள போனா டமால் டமால் எனக்கு ஒரு குக்கர் வெடிச்சிரும், சுடு தண்ணி ஊத்திக்கும். சோ அதனால அந்த சைடு வந்து ஓகே தேங்க்ஸ். குக்கா வர வாய்ப்பு இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். குக் வித் கோமாளியிலேருந்து மணிமேகலை விலகிட்டாங்கன்னு ஏற்கனவே தெரியும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஏன் போனாங்க நிறைய பேரோட கேள்வி. அண்ட் அதுக்கு அவங்க ஓப்பனாக பதிலும் சொல்லலை. தெரிஞ்சவங்க யார்கிட்ட கேட்டாலும் தெரியலன்ற மாதிரியே அவங்க மழுப்பிட்டு இருந்தாங்க கூட இருந்தவங்க எல்லாரும். இந்த தடவை ஒரு ஈவெண்ட்டுக்கு கலந்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, மணிமேகலையே ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி. இதில் விஜய் டிவி பாப்புலர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ராமர், தங்கதுரை, ஜிபி முத்து, மைனா, யோகி, குரேஷி, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இதில் மணிமேகலை ஏன் விட்டு போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மட்டுமே நிறைய பேர் வச்சாங்க. அதுக்கு தங்கதுரை நான் சொல்லவான்னு பில்டப் கொடுத்துட்டே இருந்தார். மணிமேகலையும் கொஞ்சம் அப்படியே அலண்டு கண்ணில் பார்த்து வேண்டான்ற மாதிரி தடுத்துட்டே இருந்தாங்க ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் இல்லை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னோடனே சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவங்க குக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க காமெடியை போட்டார். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு குக்காகலாம் ஆசை இல்லை, ஏன்னா எனக்கும் குக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் போய் குக்கரில் வச்சனாலே குக்கர் வெடிச்சிரும், சமையல்ன்றது எனக்கு அந்த அளவுக்கு வராது, ஸோ எனக்கு குக்காகிற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் தான் போனீங்க அப்படின்ற மாதிரி, ஒரு வேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கான அறிகுறியும் தெரியல. ஆஃப்டர் குவிட்டிங் ஃப்ரம் அவங்க வந்து அவங்களுடைய சொந்த நேட்டிவ்க்கு போயிட்டு அவங்க வீடு கட்டுற ப்ராசஸ்லாம் தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த சந்தோஷத்தில் தான் இருந்துட்டுருக்காங்க. அது மட்டும்தான் அவங்களுடைய அப்டேட்ஸாக இருந்துச்சு. இந்த தடவை தான் ஈவெண்ட்டில் கலந்துட்டு ஏன் இப்படி போனாங்க அப்படின்னு சொல்ல வர்ற தங்கதுரையும் தடுத்துட்டு இருந்தாங்க. சொல்லுங்க தம்பி. 4 வருஷம் சிவாங்கி 3 வருஷம் 3 சீசனில் சேர்ந்து அவங்க குக் ஆயாச்சு. நீங்கள் 4 சீசனாக இருக்கீங்க, அடுத்த சீசனில் குக்காக போகிறீங்களா? பேமெண்ட்டு சரி, குக்கு வேணாம் கோமாளி ஆக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். எனக்கு என்னன்னா, இப்படி கூப்பிட்டு வச்சு நாக்கப்படுங்க மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு 3 சீசனாக கோமாளியாக இருந்த சிவாங்கி இப்போ குக்காக இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க கோமாளியாக 4 சீசனாக கோமாளியாகவே இருக்குமே, ஒரு வேளை குக்காகணும்னு ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை இவங்க வந்து வேறு ஏதாவது ஐடியா ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றதும் தெரியல. ஓப்பனாக அவங்க அஃபிஷியலாக இன்னும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. பட் எல்லாருமே வருத்தம் தெரிவித்தாங்க. அவங்க கூட இருந்த எல்லாருமே பட்சர்லேருந்து எல்லாருமே வந்து ஏன் போனாங்க அப்படின்றதுனால வருத்தம் தெரிவித்ததாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. கோமாளி சீசன் 5க்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் மணிமேகலையும் புகழும் போயிருக்காங்க. இதில் நீங்கள் புகழ்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய க்ரஷ் யார் அப்படின்னு கேட்டால் என் ஒய்ஃப் தான், எப்போவுமே என் ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி, கடைசி வரைக்கும் அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் சார் உங்களை அந்த ஷோவில் அடிக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கொஞ்சம் காமெடிக்காக பண்ணது, மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அதை கொஞ்சம் அப்படியே நல்லா டெவலப் பண்ணி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம புகழ் வந்து லேடி கெட்டப் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக லேடி கெட்டப் மூலயமா தான் அவர் ரொம்ப பாப்புலர் ஆனார். ஆனால் 3 வருஷம் ஆச்சு நடுவில் அந்த லேடி கெட்டப் போடாமல் இருந்தவர். இப்போ மறுபடியும் லேடி கெட்டப் போட்டு வந்து அந்த மீண்டும் நீ எங்கே அந்த பாட்டு குக் வித் கோமாளி போட்டிருந்தாரு. ஹலோ புகழண்ணா. யாரு? புகழண்ணா நான் தான். எல்லா செட்லையும் சரி, நீங்கள் இருக்கிற இடம் எல்லாமே ஒரு வைபாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் மணிமேகலை பிடிக்கும், அவங்க இருந்த ஷோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் தெரிஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.